பேரன்புமிக்க திணை அமெரிக்கா என்ற அமைப்பினை கடல் கடந்து மண் கடந்து சென்றாலும் தமிழ் உணர்வோடு ஆரம்பித்து பல சான்றோர் பெருமக்களுடன் இணைந்து மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திணை அமெரிக்காவை சார்ந்த அந்த அமைப்பை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திணை அமெரிக்காவினுடைய அந்த அழைப்புதல் அட்டையிலே ஒரு ஓரத்தில் ஒரு எம்பளம் போட்டிருந்தார்கள். தமிழர்களுக்கான தனித்துவ தளம் என்று. நான் கடந்த 2-3 தலைப்புகளிலே அங்கே அவர்கள் நடத்தியவற்றை பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு அவர்கள் தமிழின் மீது உன்னத காதல் கொண்டிருக்கின்றார்கள், அதுவும் முழுக்க முழுக்க இலக்கிய அமைப்புகளிலே அவர்கள் தோய்ந்து அந்த தலைப்பை கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே எம்மை போன்ற தமிழ் ஆர்வலர்களுக்கு உளப்புலத்தாயுதம் அடைகின்றோம். அவர்களுக்கு முதற்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இன்று இந்த இணைய குவியத்திலே உலகளவில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களுக்கும் இந்த செய்தியை இவர்கள் முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் போட்டவுடன் எனக்கு ஏராளமானவர்கள் வாழ்த்து செய்தியை தந்தார்கள். எத்தனையோ தலைப்புகளிலே பேசியிருந்தாலும் கூட இந்த தமிழனுடைய தொல்தமிழனுடைய வரலாற்றினை நீங்கள் பேசும் பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு முகவரியை நீங்கள் பெற்றுத் தந்திருக்கின்றீர்கள் என்று அவர்கள் என்னை புகழ்ந்து பேசினார்கள். நான் ஒரு தமிழன் என்ற காரணத்தில் இதை நான் என் நாட்டு மக்களுக்காக இந்த அரும்பணியை செய்ய வேண்டும் என்று இந்த தலைப்பினை நான் தேர்ந்தெடுத்தேன். சிலர் கேட்பார்கள், ஏன் இந்த தலைப்பு சங்க இலக்கியமும் கீழடியும் என்று? இதற்கு அடிப்படை காரணம், சிந்து சமவெளியையே ஆண்டவன் இந்த தமிழன். தமிழி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் பிராமியை உருவாக்கியவன் இந்த தமிழன். அது மட்டுமல்ல, உன்னதமான நாகரிகம், உன்னதமான பண்பாடு, வறுமையிலும் கூட செம்மையாக வாழ்ந்த இந்த தமிழனுக்கு ஒரு முறையான ஒரு வரலாற்றினை இன்னும் இந்த பாரத மண் கொடுக்கவில்லையே என்ற ஆதங்கம் ஒரு புறம். காரணம், இதற்கு என்ன அடிப்படையான காரணம் என்று சொன்னால் பல காரணங்களை சொல்லலாம். அரசியல் ஒரு புறம் இருக்கின்றது. 1784 வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் ஆங்கிலேய அதிகாரி. அவர்தான் முதலில் இந்த அகழாய்வு பணியினை துவங்குகின்றார் இந்தியாவில். ஆனா அன்னைக்கு ஒரு முறையான, இப்பொழுது இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ என்று சொல்லப்படுகின்ற அந்த இந்திய தொல்லியல் துறையை போல ஒரு முறையான அமைப்பு கிடையாது. அவர் வந்தவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, சில பிராமண அதிகாரிகளை தனக்கு கீழ் பணியமர்த்தி கொண்டு அவர்கள் சொல்லுவதை வைத்துத்தான் அவர் இந்த இந்தியாவிற்குரிய நாகரிகம் எது என்பதை அவர் இங்கே சில செய்திகளை சொல்லுகின்றார். இந்த பிராமணர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், உபநிடதங்களையும் வேதங்களையும் அடிப்படையாக கொண்ட வேதகால நாகரிகம் தான் இந்தியாவினுடைய முதல் நாகரிகம் என்று பதிவு செய்தார்கள். இதை கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகள் யாரும் இதை பற்றி சிந்திக்க கூட இல்லை.
ஆனால் 1876 அலெக்சாண்டர் ஜோகர் என்பவர் ஆதிச்சநல்லூரிலே ஒரு அகழ்வாய்வு பணியினை மேற்கொள்கின்றார். ஆதிச்சநல்லூர் என்பது இப்பொழுதும் நம்முடைய தமிழக தொல்லியல் துறை தோண்டிக் கொண்டிருக்கின்றது. இவர் தோண்டும் பொழுது அங்கே முதுமக்கள் தாழிகள் தான் ஏராளமாக கிடைத்தன. காரணம், அது ஒரு புதைப்பிடம். அகழ்வாயில 2 பிரிவு இருக்கு. வாழ்விடம் ஒன்று, புதைப்பிடம் ஒன்று. இந்த புதைப்படத்திலே இறந்து போனவர்களை பெரிய பெரிய தாழிகளிலே வைத்து அவர்களுக்கு விருப்பமான பொருள்களை மட்டும் வைப்பார்கள். அதை ஆய்வு செய்யும் பொழுது அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். இது வேத காலத்திற்கும் இங்கே வாழ்ந்த மக்களுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்கின்றார். இவருக்கு பின்னால் 1904 அலெக்சாண்டர் ரியா என்பவர் ஆய்வு செய்து இது வேதகால நாகரிகத்தை சார்ந்த பொருள் அல்ல என்பதை அவரும் சொல்லுகின்றார். சொல்லிவிட்டுத்தான் செல்கின்றார்களே ஒழிய ஆதாரங்களை முழுமையாக காட்ட முடியவில்லை. 1900 மனோன்மணியத்தை எழுதியவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் அன்றைய ஆங்கிலேய அரசுக்கு ஒரு கடிதம் மூலமாக ஒரு செய்தியை கொடுக்கின்றார். அதாவது திராவிடர்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்கள் இந்த ஆதிச்சநல்லூர் போன்ற பகுதிகளிலே தொன்மையியல் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், அதை நீங்கள் சற்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு கடிதம் தருகின்றார். இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஹர்ஷன் பிரபு அவர்கள் ஒரு அகழ்வாய்வு துறையை சார்ந்த ஒரு நல்ல அறிஞர் ஒருவர் தேவை, இந்தியாவிற்கு தேவை என்று கருதி பல பேரை சிபாரிசு செய்கின்றார்கள். அதில் 24 வயதே நிரம்ப பெற்ற ஜான் மார்ஷல் என்பவரை அவர் பணியமர்த்துகின்றார். இதெல்லாம் நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. அது என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டுத்தான் வரும். அதற்கு ஒரு துவக்கமாகத்தான் ஹர்ஷன் பிரபு அவர்கள் ஜான் மார்ஷல் என்பவரை இந்தியாவினுடைய தொல்லியல் துறைக்கு இயக்குநராக கொண்டு வருகின்றார். இளமையானவர். அவரும் அப்ப கொஞ்சம் சிந்து சமவெளியில போய் அங்கங்க போய் சில பேர் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பொருள்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு அவர் சொன்னார், இந்த சிந்து சமவெளியிலே வாழ்ந்தவர்கள் நிச்சயமாக வேதகால நாகரிகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கும் முன்னால் வாழ்ந்த திராவிடர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இனம் இங்கே மிக அற்புதமாக நாகரிகமாக வாழ்ந்திருக்கின்றது என்று 1924 செப்டம்பர் 20 அன்று லண்டனில் இருக்கக்கூடிய லண்டன் டெய்லிகிராஃப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பத்திரிகையிலே ஒரு கட்டுரை ஒன்றை எழுதுகின்றார். அதுதான் நம்முடைய தமிழனுடைய வரலாற்றினை அறிந்து கொள்வதற்குரிய திருப்புமுனை என்று நாம் சொல்லுவோம். வேதகால நாகரிகத்தின் மீது வீசப்பட்ட அணுகுண்டு என்று கூட நாம் சொல்லுவோம். காரணம், இந்த தமிழனுக்கும் வேதகால நாகரிகத்தை சார்ந்த ஆரிய மக்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. முழுக்க முழுக்க புராணத்தை சேர்ந்து கற்பனையிலேயே அவர்கள் கதைகளை எழுதி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், கடவுள் கோட்பாடு உடையவர்கள். ஆனால் அப்படியே மாறுபாடு உடைய ஒரு சமுதாயம் இங்கே காணப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்தியாவிலே சுதந்திரம் பெற்ற பின்பு ஆதிச்சநல்லூர் பல இடங்களில் தோன்றாங்க. கொடுமணல், கரூர் பக்கத்திலே, அதே மாதிரி அரிக்கன்மேடு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே வில்லியம் மார்டிமம் என்று சொல்லப்படுகின்றவர் அறிவியல் முறையிலே தோன்றி முதலாக கொண்டு வர்றார். மண்ணடுக்குகளினுடைய அடிப்படையிலே மண்ணினுடைய ஆழத்தை பொறுத்து அவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார்கள்
என்பதை சொல்லுகின்ற ஒரு முறையை வில்லியம் மார்க்சிமம் என்று சொல்லப்படுகின்றவர் முதலாக அதை நிறுவனம் செய்கின்ற இடம்தான் அரிக்கன்மேடு என்று சொல்லப்படுகின்ற புதுவையில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஒரு இடம். ஆனால் ஒன்றை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும், இந்த இடங்கள் அனைத்துமே 2013 வரைக்குமே அனைத்து இடங்களும் முழுக்க முழுக்க பரியல் கிரவுண்ட் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் புதைப்பிடமாகத்தான் இருந்தது. மக்கள் வாழ்விடத்தை யாரும் இன்னும் ஆய்வு செய்யவே இல்லை. வாழ்விடத்தை நாம் கண்டுபிடித்தால் தான் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, தமிழன் எப்படி வாழ்ந்தான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த பெரும் பணியை 2013 ஏஎஸ்ஐ என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவினுடைய தொல்லியல் துறையினுடைய அது 6 பிரிவுகள் 6 கிளைகளை கொண்டிருக்கின்றது. அப்ப பெங்களூர்ல அந்த கிளையிலே பணியாற்றிய திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலே இந்த பணியை மேற்கொள்கின்றார்கள். அவர் மதுரையில் பிறந்த காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, தமிழ் ரத்தமோடிய காரணத்தினாலோ என்னமோ தெரியவில்லை, அல்லது இந்த உலகத்திற்கு உண்மையை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று கருதினானோ என்னமோ தெரியவில்லை, அவர் தேர்ந்த இடம்தான் இந்த வைகை நதிக்கரை நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற இன்று நாம் பேசப்போகின்ற கீழடியை பற்றிய ஒரு இடம்.